காரணம் இருக்கு சார். நேத்து நான் உங்க ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வரும்போது அந்த வெள்ளை குரங்கு மறுபடியும் வேதாளத்துல ஏறிக்குச்சு. என் மனசு முழுக்க நீ தான் நிறைஞ்சிருக்க, ஐ லவ் யூ காயத்ரி அப்படின்னு அவன் உங்ககிட்ட சொல்றான். நான் அத பார்த்தேன். அட பாவமே, நான் காயத்ரிக்கு லவ் சொல்ல அவன் நடிச்சு காட்டினதுல அது காயத்ரி தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கே. அதனாலதான் செம்ம கடுப்புல இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சார் திரு திருன்னு முழிக்கிறீங்க? அவன் சொன்னானா இல்லையா? சொன்னா. அப்போ அவனை வீட்டை விட்டு துரத்த நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கு. என்ன தப்பு? ஆமா, நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவனை நீ எப்ப விரும்பலன்னு தெளிவா சொன்னியோ அப்பவே அவனை மறந்துட்டான். அப்போ அவன் நேத்து உங்ககிட்ட சொன்னது? ஓ, என்கிட்ட அவன் சொன்னதா? அது அவன் ஒர்க் பண்ற இடத்துல ஏதோ டிராமா போட போறாங்களாம். காயத்ரி மந்திரங்கிற தலைப்புல அதுல ரொம்ப சாதாரணமா அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணை அந்த வீட்டு கோடீஸ்வரன் விரும்புற மாதிரி ஒரு கதையாம். அதுல நம்ம கதிர் தான் நடிக்கிறான். அதுல அந்த ஹீரோயின் கிட்ட எப்படி லவ் சொல்றதுன்னு கதிர் நடிச்சு பார்த்தா. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அந்த நேரத்துல நீ வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அத நீ கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட. டிராமால வர கதையும் நம்ம வாழ்க்கையில வர கதையும் ஒன்னா இருக்கு. அது ஏன் சார் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? உங்களுக்கு என் மேல காதலே இல்லையா? இது டிராமா இல்ல காயத்ரி, இது உன்னை சமாளிக்க நான் சொன்ன பொய். அது பொய்யாவே இருந்தாலும் என் வாழ்க்கையில இது உன் மேல எனக்கு இருக்கிற காதல். அது ஏன் காயத்ரி உனக்கு புரிய மாட்டேங்குது? என் மேல உனக்கு காதல் இல்லையா? என்ன சார் யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. நீ கதிரை தப்பா புரிஞ்சுக்கிட்டல.